வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23/7/2026 ஆடி மாதம் 7ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள், அனுகூலங்கள், தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொழிலில் நம்பிக்கையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதும், புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும், உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வசந்தங்கள், இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் தனிப்பட்ட செல்வாக்கை கூட்டக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் செல்வாக்குகள் கூடுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை, தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு குறைவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், மனதில் சந்தோஷமும் ஆனந்தமும், குடும்பத்தில் ஏற்றங்களும், பெற்றோர் பெரியோர் அனுகூலமும் காணப்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுத்த வாக்கு குடும்பத்தில் ஏற்றப்படக்கூடிய அற்புதம் நிறைவேற்றப்படுவதற்குண்டான யோகிதையும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் டக்கென்று சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்கு குறைவிருக்காது. இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக தீரக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழிலில் புதுசாக தைரியமாக ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு என்று உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள்
பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக நன்மைகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், முதலீடுகள் என்று எல்லா விஷயமும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, புது அறிமுகம், தேகாரோக்கியம் அனைத்திலும் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.